பாகிஸ்தான் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் என்னத்தடா கண்டான்? எதுக்குடா பிரிஞ்சு போனான் முதல்ல? கருமம் போனதே நல்லது. இந்த மாரி பல சிந்தனைகள் எல்லா இந்தியர்கள் மனசுலயும் வரும். அதே மாரி தான் பங்களாதேஷ் இப்போ ஒரு கலவரத்த சந்திச்சு, என்ன அள்ளி கட்ட போறாய்ங்க அப்படிங்கிறது அவனுங்களுக்கே சிந்தனை வந்துரும். ஏன்னா, அந்த அளவு நிலைமை மோசமாயிருச்சு. அதாவது ஒரு அரசாங்கம் பிடிக்கல, அந்த அரசாங்கத்த விரட்டி விட்டாச்சு. மெயினா வச்ச டிமாண்ட் கோட்டா சிஸ்டம் தான். அத ரத்து பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி ராணுவம் அறிவிச்சாச்சு. சரி, ராணுவ ஆட்சிய நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாய்ங்க. இடைக்கால அரசாங்கமும் உருவாக்கியாச்சு. இடைக்கால அரசாங்கத்துல இன்னாரு தான் இருக்கணும் அப்படின்னாய்ங்க. அந்த கருமமும் நடந்து போச்சு. இப்ப என்ன நடந்திருக்கணும்? மக்கள்லாம் நீட்டா வீட்டுக்கு போயிருக்கணும். எந்த கலவரமும் இருந்திருக்க கூடாது. அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கையோ அதாவது இப்ப வந்த அரசாங்கத்துக்கு ஆட்கள பிடிக்காது. அவனுங்கள வேட்டையாடுறது, தூக்கி உள்ள வைக்கிறது இது பூரா நடந்தா, அது வேற மாரி. ஆனா, இன்னமும் அங்க இயல்பு நிலை வரவே இல்லை அப்படிங்கிறதான். இந்த இயல்பு நிலையும் வரல. அரசாங்க ஆட்கள் அப்படிங்கிற கோவம் போய் அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற கோவம், அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற கோவம் போய் அங்க உள்ள சிறுபான்மை மக்கள் அப்படிங்கிறது, இப்படி ஒவ்வொன்னா அத தொட்டா இது, இத தொட்டா இதுன்னு மாறி, மாறி அந்த கூட்டம் போய்க்கிட்டே இருக்கு. எத நோக்கி போகுது அப்படின்னா, வன்முறை, வெறியாட்டத்த நோக்கி தான் போகுது. இதுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா, இந்த கூட்டத்துக்கு குறிக்கோளே கிடையாது. எங்கேயோ எவனோ போட்ட எலும்பு துண்டுக்கு விலை போகக்கூடிய கூட்டம் ஒரு புரட்சிய ஆரம்பிச்சா, அந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாகும் அப்படிங்கிறதுல நல்ல சமகால உதாரணம் பங்களாதேஷ். சரி உள்ளுக்குள்ள அரசியலே இப்படி. என்ன ஓடுதுன்னு ஒரு பயலுக்கும் தெரியல. யாரு கண்ட்ரோல்ல ஒட்டுமொத்த பயலுகளும் இயங்குறாய்ங்கன்னே தெரியல. ஆனா நமக்கு ஒரு சேர் கிடைச்சிருச்சு. அதுல உட்கார்ந்து இந்த நாட்ட ஆள்வோம் அப்படிங்கிற புத்தியோட எவனாச்சும் வந்து உட்கார்ந்துருக்காய்ங்களான்னா, அதுவும் கிடையாது. வந்துகிட்டு இந்தியாவோட உரைச்சுறது. இந்தியா சட்டுன்னு எதிர் நடவடிக்கையில இறங்குச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பங்களாதேஷ் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து தோண்டி எடுக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால தோண்டி எடுத்து நமக்கு மைலேஜ் அப்படின்னு குதிக்கக்கூடிய நாடுகள் யாரும் பங்களாதேஷ சீண்ட போறதே கிடையாது. சரி அங்க ஒரு மக்கள் தொகை கணிசமா இருக்கு. அவர்கள யூஸ் பண்ணி பெரிய அளவு பிளான்ட்ட போட்டு வளர்ச்சிய குடுப்போம் அப்புட்ன்னா, இந்த பயலுகள நம்பி $1 கூட உள்ளுக்குள்ள கொண்டு வர யாருமே தயாரா இருக்க மாட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன? இறுதியா இந்த பெரும் கூட்டத்த தீவிரவாத கூட்டமா மாத்தி, யாரு மைலேஜ் எடுக்க முடியுமோ அவர்கள் எடுப்பார்கள். அந்த பெரும் கூட்டத்திற்கு எதிரா பங்களாதேஷ்குள்ள இன்னமும் தீவிரமான அடிப்படைவாத பங்களாதேஷ உருவாக்க போறேன், இல்ல பிரிச்சு கொண்டு போறேன் அப்படின்னு ஆடிக்கிட்டு உள்ளூருக்குள்ளேயே துப்பாக்கிய தூக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்தும். இந்த மாரி தான் டிராவல் ஆகுமே ஒழிய, ஷேக் ஹசீனா விரட்டி விட்டு, ஷேக் ஹசீனா விட்ட இடத்துல இருந்து ஹைக்கி லெவலுக்கு கொண்டு போறதோ, இல்ல அவங்க வச்ச அந்த பங்களாதேஷ்ங்கிற நாட்டுக்கு என்ன ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சோ, அதே கோட்ல டிராவல் பண்ணவோ, வக்கே இல்லாத ஒரு கூட்டம் தான் பங்களாதேஷ கைப்பற்றியது. இதுக்கு நடுவுல புதுசா பதவி ஏற்குது. பங்களாதேஷோட பொருளாதாரம் சொல்லிக்கிற மாரி இல்ல. அப்ப சுத்தி உள்ள நாடுகள அனுசரிச்சு பயணிக்கணும். ஆனா சுத்தி உள்ள நாடு இந்தியாவ வந்தோன்னயே எதிர்க்கிறாய்ங்க. என்னமோ அங்க ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள கணிசமான டாலர்களும் பங்களாதேஷ்குள்ள தான் இருக்கிற மாரி, வந்த இம்மீடியட்டாவே ஷேக் ஹசீனாவ ஒப்படைக்கணும். இன்னும் 2 வாரம் விட்டா, அந்த அம்மா அமெரிக்காவோடயே டீல் போட்டு ஏதோ ஒரு அனுசரைக்கு போயிருச்சு அப்புட்ன்னா, இந்த வார்த்தைய சொல்ல முடியுமா பங்களாதேஷ் அரசியல்வாதிகள்? அப்படிங்கிறத அவர்கள் புரிஞ்சிருந்தா பேசியிருக்கவே மாட்டார்கள். ஆனா பேசிட்டார்கள். டெல்லி அதுக்கு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணியிருக்கு. எது வெளிப்படையாவும் சரி, மறைமுகமாவும் சரி. இந்த ராஜதந்திர ரீதியில டெல்லி அடிச்ச அடி அப்படிங்கிறது இதுதான். இதே அமெரிக்கா போயிருந்தா ஒப்படைக்கணும் அப்படின்னு வாய தொறந்திருப்பியா? அப்ப என்ன இந்தியானா உரசி பார்க்கலாங்கிற எண்ணம் இருக்கா? இல்ல இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள் மூலியமா வந்து உட்கார்ந்தனால உரசி பார்க்கிறியா? அப்படி உட்கார்ந்த நபர்கள் இன்னைக்கு எங்க இருக்கார்கள்? உதாரணத்துக்கு இலங்கை, மலேசியா, நேபாள் திரும்பி பவருக்கு வந்தாலும், இந்தியாவுக்கு அனுசரணை அப்படின்னு கால்ல விழுந்து தான் பவருக்கு வர முடிஞ்சுச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனா வரும் நாட்கள் எங்க துணை தேவை? பார்டர்ல நாங்க அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சா, இங்க நிம்மதியா ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியாது. ஒரு பெரும் கூட்டம் சுத்தும். எது பங்களாதேஷ்குள்ளேயே துப்பாக்கிய சுத்திட்டு சுத்தும். அந்த கூட்டம் பல பிரிவுகள் டைட்டில வச்சுக்கும். அந்த குழு, இந்த குழு அப்படின்னு பேர்கள வச்சுக்கும். ஏறக்குறைய ஆப்பிரிக்கா கண்டத்த விட மோசமான நிலைமைக்கு
ஆளாயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு பெரும் மிரட்டலை போட்டிருக்கு. சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான். ஏன் அப்படின்னா அமெரிக்காவும் பங்களாதேஷ்ல கணிசமான கண்ட்ரோல் எடுக்க பாக்குது. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் கண்ட்ரோல் எடுக்க பாக்குறார்கள். ரஷ்யாவோட திட்டம் அப்படிங்கிறது புடிச்சு கொண்டு போய் ஏதாச்சும் யுத்த காலத்துல இறக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற ரீதியில் தான். சீனாவோட திட்டம் அப்படிங்கிறது நிலப்பரப்பு தான். அவங்களுக்கு தேவை நிலப்பரப்பு தான். இந்த பயல்களை அடிச்சு பத்தி விட்டு நிறைய நிலங்கள சீனா தனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பாக்குது. அமெரிக்காவோட திட்டம் அங்க ஒரே ஒரு ராணுவ முகாம் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம்லாம் நீயே துப்பாக்கிய தூக்கி செத்துக்க. உன் நாட்ட சீரும் சிறப்புமா கொண்டு வர நான் தயாரா கிடையாது அப்படிங்கிறது தான் 3 நாடுகளோட திட்டம். இந்தியாவோட திட்டம் அப்படிங்கிறது என்னைக்குமே பக்கத்து நாட்டுல போய் வளங்களையோ, நிலங்களையோ கொள்ளையடிக்கிறக்கூடிய ஆட்களும் இல்ல. நமக்கு வேணுங்கிற பொம்மை அரசாங்கம் தான் அங்க உட்காரணும்னு சிந்திக்காத இந்தியா தான். ஆனா இந்த இடத்துல அதெல்லாம் தூக்கி வீசிட்டு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மாரி சிந்திச்சு, பங்களாதேஷ்ல நமக்கு என்ன தேவையோ அத உடனடியா ஹோல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இத டெல்லி எப்படி பாக்குது அப்படிங்கிறதுல ஒரு சைலன்ஸ் மோடு நிலவுதுன்னு சொல்ல முடியாது. டெல்லியோட பார்வையும் பங்களாதேஷ, ஸ்ரீலங்கா, நேபாள், மலேசியா, மால்தீவ் இந்த பட்டியலோட சேர்க்க இவர்கள் விரும்பவே இல்ல. ஏன்னா அங்க உள்ள அரசியல் நிலப்பரப்பு எல்லாமே வேற. பங்களாதேஷ் அரசியல் நிலப்பரப்புங்கிறது வேற. அதனால இங்க இந்தியா இதுவரைக்கும் ஆடின ஆட்டம் ஆடப் போறது கிடையாது. வேற ஒரு ஆட்டம் தான். அந்த ஆட்டம் இன்னமும் சிறப்பா வெறி பிடிச்சு ஆடுற மாரி தான் அங்க உள்ள அரசியல்வாதிகளோட செயல்கள் இருக்குங்கிறது தான் டெல்லியில பரபரப்பா பேச்சு அடிபடுது.